நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.15 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷன் வந்து எண்லேருந்து எண்ணுக்கு போகுது. எண்ணுங்கிறது என்னது இங்கே நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? f(x) = 3x + 2 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 1. அப்போ 1ஓட இமேஜ் என்னவாக இருக்கும், 2ஓட இமேஜ் என்னவாக இருக்கும், 3ஓட இமேஜ் என்னவாக இருக்கும். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f(x) = 3x + 2. அப்போ இமேஜ் ஆஃப் 1க்கு என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் பதில் என்ன பண்ண போகிறோம்? 1 போடுங்க. அப்போ f(1) = 3 × x பதில் 1 போடுங்க. இப்போ 1 + 2. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 + 2 ஆன்சர் என்ன? 5. அப்போ 1 எதுக்கு மேப் ஆகுது? 5க்கு மேப் ஆகுது. அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க? 2ஓட இமேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதில் 2 போடுங்க. அப்போ f(2) = 3 × 2 + 2. அப்போ 3 2s are 6. 6 + 2 ஆன்சர் என்ன வரும்? 8. அப்போ 2 எதுக்கு மேப் ஆகுது? 8க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3. அப்போ x = 3 = f(3). ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ண போகிறோம்? 3 அப்ளை பண்ணுங்க. அப்போ 3 × 3 + 2. அப்போ 3 3s are 9. 9 + 2 ஆன்சர் என்ன வரும்? 11. அப்போ 3 எதுக்கு மேப் ஆகுது? 11க்கு மேப் ஆகுது. அப்போ the image of 1 and 2 3 are என்ன வரும்? 5 8 11. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 53. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீ இமேஜ்னா 1 5க்கு மேப் ஆகுது. பட் ப்ரீ இமேஜ் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ 29 எலமெண்ட் வந்து எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க? f(x). கொஸ்டின் f(x) என்ன கொடுத்துருக்காங்க? 29 கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. பட் f(x) வேலை என்ன போடுங்க? 3x + 2 = 29. அப்போ 3x + 2 அதை சேர்ப்போம் என்னவோ மாறும்? மைனஸாக மாறும். 29 - 2 ஆன்சர் என்ன? 27. அப்போ 3x = 27. அப்போ எக்ஸுங்கிறது என்னது? 27 மல்டிப்ளிகேஷன் கீழே டிவிஷனில் வரும். அப்போ x = 9 இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? f(x) = 53. அப்போ f(x) என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 2 = 53. இப்போ 2 ப்ளஸில் கதை சேர்ப்போம் என்னவோ மாறும்? மைனஸாக மாறும். அப்போ 3x = 53 - 2. அப்போ 53ல் 2 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 51. அப்போ 3x = 51. நமக்கு எதோட வேல்யூ தேவை? எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ x = 51/2. 3 இருக்குது, 3 போட்டுக்கோங்க. அப்போ x = 51 3ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 5ல் ஒரு 3 இருக்குது. அப்போ 1 போடுவீங்க. மீதி எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 21. 7 3s are 21. அப்போ ஆன்சர் என்ன? 17. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள். 1 போட்டு எதுக்கு மேப் ஆகுது? 5க்கு மேப் ஆகுது. 2 8க்கு மேப் ஆகுது. 3 11க்கு மேப் ஆகுது. அப்போ எக்ஸ் டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கு என்ன இருக்குது? கோடமைனில் இமேஜ் இருக்குது. அப்போ தர்ஃபோர் என்ன சொல்லலாம்? f is 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? f வந்து நாட் ஆன் டு. ஏன் அப்படி சொல்கிற பாருங்கள். கோடமண்டில் உள்ள என்னென்ன எலமெண்ட்டில் இமேஜில் 1க்கு இமேஜ் ப்ரீ இமேஜ் இல்லை, 2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, 3க்கு ப்ரீ இமேஜ் இல்லை. தர்ஃபோர் என்ன சொல்லலாம்? f is not on to function. அண்ட் என்ன சொல்லலாம்? f வந்து என்ன சொல்லுவாங்க? f is into function. into functionனா கோடமைனில் உள்ள ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்குனால என்ன இருக்கக்கூடாது? ப்ரீ இமேஜ் இருக்கக்கூடாது. பட் இங்கே என்ன இருக்குது? 1க்கு இல்லை, 2க்கு இல்லை, 3க்கு இல்லை. அப்போ தர்ஃபோர் என்ன சொல்லலாம்? f is into function. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.